ஹாய் காய்ஸ், இன்றைக்கி மண்வடை சட்டியில் பாறை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. அடுத்தது கொரன்னு அரைச்ச வெங்காயத்தை சேர்த்திக்கோங்க. கிண்டி விட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்ச தக்காளியை நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் கிண்டிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ தான் குழம்புக்கு பச்சை வாசனை அடிக்காமல் நல்லாயிருக்கும். இது வேவட்டும். நம்ம இப்போ தேங்காய் சோம்பையும் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். புளிக்கரைசலை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி அதை குழம்புல ஊற்றிடுங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கட்டும். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மாங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மாங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் பங்கனவள்ளி கிளிமூக்கு சேர்த்துருக்கேன். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. மீன் போட்டுக்கலாம். நாங்கள் பாறை மீன் போட்டிருக்குறோம். நீங்கள் என்ன மீன் வேணாலும் போட்டுக்கலாம். குழம்பு வெந்துருச்சு. இப்போ சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்லாம். சாப்பாடு நாங்கள் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம சுட சுட வச்ச குழம்பை எடுத்து சாப்பாட்டில் ஊற்றிக்கலாம். அப்படி மாங்காவோட எடுத்து சாப்பிடும் போது இருக்கும் பாருங்க டேஸ்ட்டு. இப்படி தாராளமாக ஊற்றிக்கலாம். இப்போ வறுத்த மீன் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். பார்க்கும்போது எச்சு ஊறுதில் ட்ரை பண்ணி பாருங்கள்.